செம்ம படம் ப்ரோ, வேற மாதிரி படம் ப்ரோ. அதாவது லைஃப் வந்து லைஃப்பை தொலைச்சவங்க திருப்பி அவங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனான படம். எல்லா எல்லாரோட ஆக்டிங்கும் செம்மையா இருந்துச்சு. ஆமா நல்லா இருந்துச்சு. ஆமா ரொம்பவே எல்லாரும் செம்மையா ஆக்டிங் பண்ணாங்க. சாங் கூட நல்லா இருந்துச்சு. மூவி செம்மையா இருந்துச்சு. ரொம்பவே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. 100 out of 100. அதான் ப்ரோ, படம் வந்து வர்த்து வாட்சபிள். விஜய் சேது, அர்ஷத் கான்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. மிஸ்கின்லாம் ஹெச்ஓடியா சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு இதில் இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் நல்ல ஃபன்னாக போகுது. எல்லாருமே சூப்பராக இருந்தது ப்ரோ. யாருக்குமே ஒரு கேமியோ மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே இது படத்தோடய அப்படி ட்ராவல் ஆகிறாங்க. இது வந்து நிறைய பேர் டானோட கம்பேர் பண்ணுறாங்க. பட் டானுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. லைட்டாக அந்த காலேஜ் வைப் வரும். மற்றபடி அது வேற ஸ்டோரி, இது வேற ஸ்டோரி. டேரக்டர் சொன்ன மாதிரி தான் பார்த்தா வந்து தெரியும். எஸ்டிஆர் கேமியோ இல்லை, பட் ஒரு கேமியோ இருக்கு. அது கடைசியில் பாருங்க, அது கனெக்ட் ஆகும். சூப்பராக இருக்கும் அந்த கேமியோ. லாகே இல்லை ப்ரோ, எல்லாமே அப்படி படத்தோடய சிங்க் ஆகுது. நம்மள எங்கேஜிங்காக வச்சிருக்காங்க. அதான் ஆப்டோ கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா ஓகே, இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி நல்லா அழகாக அவங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. போய் பாருங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆப்வியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். செம்மையாக காமிச்சிருக்காங்க. அந்த அப்பா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு இது வந்து பயங்கரமான மூவி. அவருடைய டைலாக் தான் வந்து படத்தை வந்து அப்படியே கலரே மாற்றும். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கல. மிஸ்கின் திட்டாமல் நடிச்சிருக்காப்புல. அவர் திட்டாமல் வந்ததே பெரிய விஷயம். ஆனால் அவர் திட்டுறதுக்குள்ள சான்ஸ் நிறைய இருந்துச்சு. நம்ம திட்டுறதுக்குள்ள சான்ஸ் கிடச்சி அதெல்லாம் செய்யாமல் அடக்கமான ஒரு ப்ரொஃபஸர் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல. லேக்லாம் கிடையாது, ஆவரேஜ். நான் சொல்லிட்டேன் ஆவரேஜ். ஆனால் லேக் சுத்தமாக கிடையாது. ஏன்னா படத்தில் அந்தளவுக்கு வைப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. கதையை பொறுத்தவரை ஆவரேஜாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ரி ஃப்ரேம் மோட்டிவேஷன். நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னடா மமிதா பைஜோ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அதை விட சூப்பராக அந்த கரடூரில் போட்டிருக்காங்க. செம்ம பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகு. அப்படியே மலையாள ஹீரோனை பார்த்த மாதிரி இருக்குது. செம்ம சூப்பர். அதை விட சொல்லலாம், தமிழ் சினிமாவில் இதுவரை அனுப்பமா பண்ணாத அந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. அனுப்பமா வந்து வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். இந்த அளவுக்கு நடிப்பாங்களான்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ கொடியில் பார்த்ததை விட இதில் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த இப்போ ஒரு கொடி வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. ஆனால் சூப்பர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்படி தான் இந்த கேரக்டர்லாம் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஆப்டான கேரக்டர். எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து 2K கிட்ஸ்லேருந்து எல்லாருமே தேட்டருக்கு வர வச்சது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அஸ்வந்த் மாரிமுத்து வந்து இந்த படத்துலையும் ஜெயிச்சிட்டார். அவர் வந்து அந்த 48 அரியரை கிளியர் பண்ணிட்டு பாரு. வேற மாதிரி ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். 48 அரியரில் யாரும் வாழ்க்கையில் கிளியர் பண்ண முடியாது. ஒரே ஆட்டமில் கிளியர் பண்ண பாரு. அதுதான் அங்கே விஷயமே. பட் ஓகே, லவ், காதல், ஃபேமிலி இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அவர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம். முக்கியமாக மிஸ்கின் சார் ஐ ட்ரூலி ரியலி அஸ் மிஸ் யூ அஸ் an actor சார். சீரியஸ்லி நிறைய படம் பண்ணுங்க. சினிமா வெட்டலாம் நீங்கள் போகாதீங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும் சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ மிஸ்கின் சார். ஐ லவ் யூ சீரியஸ்லி. யூ nailed it. You nailed it. வேறு என்ன ஹீரோயின் யாரோ சொன்னாங்க சார், எனக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பிரதீப் சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஹீரோயின்லாம் கிடைக்க மாட்டாங்க சார். 3 லட்டான ஹீரோயின் சார். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இனிமேல் பிரதீப் சாருக்கு நல்ல ஒரு ஹீரோயின்ஸ் கிடைப்பாங்க. கண்டிப்பாக படம் சூப்பர் ஹிட், மாசாக இருக்குது. சாங்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு சாங்குமே அவ்வளோ கிரேஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக டான் 2 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து பிரதீப் சாரோட ஒரு நியூ வென்ச்சர் சொல்லலாம். டைலாக் டெலிவரி அவர் ஒரு டைலாக் டெலிவரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு டேரக்டர் போகும்போது வேரியேஷன்ஸ் மாறும். அதான் நானுமே கவனிச்சேன். கதை நல்லா இருந்தா படம் நல்லா தான் இருக்கும். இது கதை நல்லா இருக்கு, அதனால படம் நல்லா இருக்கு. கதையே ஒன்றும் இல்லாம நான் 400 கோடி 500 கோடி போட்டு படத்தை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னும் போது தான் நல்லா இருக்காது. கதை நல்லா இருக்கு. காஸ்ட் அண்ட் க்ரூ அருமையா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நெயில் பண்ணி அதுக்கான சீன்ஸை கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் இப்போ விஜய் சேதுலாம் வரனால அவர் ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி போட்டனால படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு வர ஃபேன்ஸு, அதை தாண்டி விஜய் சித்துக்கு வர ஃபேன்ஸ், அதை தாண்டி அங்கங்கே மிஸ்கினுக்குலாம் வர ஃபேன்ஸ் வரும்போது எல்லா சீனுக்கும் கைத்தட்டல் கன்ஃபார்ம். சூப்பராக இருக்கும். சிம்புவோட பாட்டு வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் இல்லை அங்கே. பட் அந்த கண்டென்ட் அந்த பாட்டு வருதுல்ல, அந்த பாட்டு நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டரும் நல்லா போட்டிருக்காரு. அந்த சில காமெடி சீன்ஸ்க்கு மியூசிக் போட்டுறதா இருக்கட்டும், சென்டிமெண்ட்டுக்கு மியூசிக் போட்டுறதா இருக்கட்டும். அதே மாதிரி கதையில இது என்ன பிளஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க யூகிக்கிற கதை உள்ள இருக்காது. நீங்க இப்படி நடக்கும்னு நினைப்பீங்க, பட் அது நடக்காது. சரி இதுதான் நடக்கல, செகண்ட்லேயாச்சும் இது நடக்கும்னு நினைப்பீங்க, அதுவும் நடக்காது. ஸோ அதை கம்ப்ளீட்டா மாற்றி எடுத்துட்டு போறதுனால தான் நான் கதையை சொல்ல லைக் பண்ணல. கதையை எல்லாரும் உள்ள போய் பாருங்க, சூப்பரா இருக்கு கதை. ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக டைவர்ட் பண்ணுற படங்கள் தான் இப்போ நிறையா வருது. பட் இந்த படம் உங்களை தப்பாக டைவர்ட் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் டைவர்ட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டில் நீ நல்லவனாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும்டான்ட்டு பேக் டு காலேஜ் டேஸ் போகிற சப்ஜெக்ட்லாம்
ஒரு புதுவிதமான அனுபவம், புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். கிரிஞ்சிலாம் பெருசா பூமரு கிரிஞ்சி எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கு. லாஸ்ட்ல வந்து ஒரே ஒரு சீன் கொஞ்சம் லாஜிக்கலி எரரா இருக்கும். பட் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. பட் அது லாஜிக்கலி எரர் தான். அப்படி நடக்குமா யூனிவர்சிட்டிஸ்லனா? அப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது. அது தப்பா டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு சென்டிமெண்ட் எலிமெண்ட் தேவைப்படுறனால அவங்க அதை வச்சிருக்காங்களே தவிர்த்து அதை போய் லாஜிக்கலி நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், இல்லை இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது யோசிக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸை தவிர்த்து மற்ற எல்லா சீன்ஸுமே லாஜிக்கலி ஒன்றிணைஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து மானே தேனேலாம் பாராட்டிட மாட்டேன். நான் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கு. டீம் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. மோட்டிவேஷனல் ஃபிலிம் இல்லை. நான்லாம் காலேஜ் முடிச்சு ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. சரி, திருப்பியும் காலேஜுக்கு போன மாதிரி இருக்கு. அதனால எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி தான். எல்லாருமே எல்லா கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க வந்து பார்த்தா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு ரிலாக்ஸேஷனாக, ஜாலியாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். வேற ஹீரோயின் நல்லா இருக்காங்கப்பா. ஆமாம், அதை அந்த கண்டென்ட் பார்க்க வராங்க. அவங்களும் நல்லா இருக்காங்க. அனுப்பமாவும் நல்லா இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாரையும் அழகா சீன்ல காட்டியிருக்காங்க. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அழகான பொண்ணையும் கேவலமா காட்டுவாங்க. இதுல வந்து அழகான இருக்கிற பொண்ணுங்களா அழகாவே காட்டியிருக்காங்க. கிளாமர்லாம் இல்லப்பா. கிளாமர் இருந்தா நாங்க வரமாட்டோம். கிளாமர் இருந்தா நாங்க வரமாட்டோம். இது கிளாமர்லாம் இல்ல. சூப்பரா இருக்கு. மாத்திங்க கேமரா, மாத்திங்க மைக்கத்துக்கு வந்து வச்சுட்டு ஃபயர் போறாங்க. வருது நல்லா இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பாருங்க. உண்மையிலே இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம இது பண்ற சப்ஜெக்ட் தான், லைக் பண்ற சப்ஜெக்ட் தான். பிளஸ் ஒரு கருத்தும் இருக்கு. இன்றைய காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போக கூடாது, நீங்க எது வேணாலும் செஞ்சு பொழைச்சிடலாம் நினைக்காதீங்க. அதை நல்லபடியா நல்ல வழியில செஞ்சு பொழைங்க அப்படின்ற கண்டென்ட்டை அப்பா அம்மா பாசத்தோடையும் லவ்வர் பாசத்தோடையும் சூப்பரா எடுத்திருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்துக்கு நான் உண்மையிலேயே சொல்றேன், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவங்க கேரக்டர் சூப்பரா போர்ட்ரேட் பண்ணிருக்காரு டைரக்டர் சார். நீங்க போய் பாருங்க, ஆப்வியஸா நல்லா இருக்கு. மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் லைக் ஆப்டா கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா ஓகே, இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி நல்லா அழகாக அவங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. போய் பாருங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆப்வியஸ்லி தேங்க்யூ ஸோ மச்.